அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, லுக் பேக், see what you have already witnessed. I heard the word mercy used as a weapon against justice. பாருங்க, mercy அப்படின்னு அடிக்கடி நம்முடைய புது திருத்தந்தை பயன்படுத்துகிறார். ஏன் பயன்படுத்துகிறார்னா, எந்த இடத்துலலாம் கடவுள் பாவத்தை பார்க்க மாட்டார், பாவம் செஞ்சா புண்ணியம் செஞ்சா அப்படிலாம் பார்க்க மாட்டார். அவர் இரக்கம் மிக்கவர், இரக்கத்தை பார்த்து மீட்பு கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபெஷன்லாம் கூட இது பண்ணிட்டார். அதனால் இவங்களுக்கு கோபம் வந்ததுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மர்சிங்கிற வார்த்தையை வைத்து நியாய நீதி ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, ரைட்டியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார். பட் ஆக்சுவலி நாம் இதை யோசித்து பார்ப்போம். நீதி என்ன? நீதி என்றால் கேட்டால் கொடுக்கணும், கேட்காம கொடுப்பது அநீதி. என்ன அது அநீதி அப்படின்னா, நான் சிலுவையெல்லாம் சுமந்து கடவுளிடம் உறவு கேட்கிறேன், இன்னொருத்த வாரம் சிலுவையே சுமக்கலை, கேட்கவே இல்லை, வேண்டாம் வேண்டான்னு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த வருஷ மக்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் உறவு வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. அங்கே இறக்கத்தின் அடிப்படையில் கொடுங்கன்னா அவர் கொடுப்பது நீதி ஆகுமா? நீதி ஆகாது. சரியா? ஆனால் அது சொல்கிறார், வெப்பன் அகெயின்ஸ்ட் ஜஸ்டிஸ், நீதிக்கு எதிராக எதை பயன்படுத்துகிறார்? அவங்களுக்கு நீதி என்று எதை சொல்கிறார் என்றால், இந்த கருதினால் மனித சட்டத்தை மீறுபவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவர் சொல்ல வர ஜஸ்டிஸ், மனித சட்டத்தை மீறுகிறவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார்னா, தண்டனைலாம் கிடையாது, உனக்கு மீட்பு கிடைக்கும், இரக்கத்தின் வழியாக ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்று திருத்தந்தை சொல்கிறார். நாமும் அதான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, நான் கடவுளிடம் உறவு கேட்டால் நான் அதிகமாக துன்புறுத்தப்பட்டு, சாத்தானால் துன்புறுத்தப்பட்டு, அதிகமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, அதன் விளைவாக அதிக பாவம் செய்பவனாக மாறிவிடுகிறேன். எனவே நான் உலகத்தின் பார்வையில் பாவியாக இருப்பேன். அதான் இயேசு கேட்பார். அதாவது யாருடைய கடன் அதிகமாக தள்ளுபடி ஆகிறதோ அவர் அதிகமாக அன்பு செய்கிறாரா, குறைவாக தள்ளுபடி ஆகிறவர் அதிகமாக அன்பு செய்கிறாரான்னு கேட்குறார் அல்லவா? அந்த இடம்தான் கடன். இந்த இடத்துல பாவத்தை குறிக்கிறது. நாம் பாவம் செய்யும்போது கடன் படுகிறோம் கடவுளிடம் அப்படின்னு வச்சுக்க. ஏன் நாம் பாவம் செய்கிறோம்? கடவுளிடம் அதிக அன்பு இருப்பதால் என்னை அதிகமாக சோதிக்கிறான் சாத்தான், அதனால் என்னுடைய பாவ கணக்கு அதிகமாகிறது. அப்போ என்னை விட்டு விடுவார் கடவுள்னா விடமாட்டார். ஏன்னா என்கிட்ட அன்பை தான் பார்ப்பார். என் உள்ளத்தை ஊடுருவி பார்த்து என் உள்ளத்தில் எவ்வளோ அன்பு இருக்கிறது என்று பார்ப்பாரே தவிர நான் எவ்வளோ பாவம் செய்தேன் என்று பார்க்க மாட்டார். அதனால் இரக்கத்தின் அடிப்படையில் எனக்கு மன்னிப்பு கிடைப்பது போல் எனக்கு உறவு கிடைத்துவிடும். அதுதான் நீங்கள் திருத்தந்தை சொல்ல பார்க்கிறார். இதை தான் இவர் என்ன சொல்கிறார் என்றால், இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஜஸ்டிஸ், நீதிக்கு நேர்மையாளர் நேர்மையான நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், உங்களுடைய மனித சட்டத்துக்கு எதிரானது தான், மனித சட்ட நீதிக்கு எதிரானது. ஆனால் கடவுளுடைய நீதி என்பதை கேட்டால் உறவு தருவேன் என்பதுதான் அவருடைய நீதி. அதை கேட்பவனுக்கு இரக்கத்தின் அடிப்படையில் பாவங்களை மன்னித்து உறவு கொடுப்பது என்பது அவருடைய இரக்க குணத்தை காட்டுகிறது. அதான் அவர் இரக்கத்தின் வழியாக அவனுக்கு மீட்பு கிடைக்கும் திருத்தந்தை புதிய திருத்தந்தை சொல்லி வருகிறார்.